கிறிஸ்மஸ் ட்ரீ விச் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் லெகோ பிரிக்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஃபன்னான ஈவெண்டா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸா இருக்கும். விஷ் யூ ஆல் வெரி வெரி கிறிஸ்மஸ். மேடம் ஈகோ கம்பெனி ஒரு நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டு கம்பெனி தமிழ்நாட்டு வந்து லெகோ சரிங்களா? இப்ப வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுல என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டுல சேஞ்ச் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து பெட்டரா ஆகும். இது பண்ணும்போது நம்ம வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்றோம், நிறைய மொபைல் போன்ல இருக்காங்க, நிறைய ஐபேட்ஸ் இருக்காங்கன்னு. நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 1 day 2 days அவங்க கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பெட்டரா ஆகும். ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க வந்து கத்துப்பாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட் விஷயம். நீங்க குழந்தைங்க எல்லாமே மொபைல் போன்ல முழுகிட்டாங்க. ஆமா, இந்த கேம்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன், கான்சன்ட்ரேஷன் பெட்டரா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா ஆகும். ஒரு விஷயம் பிட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா இது நீங்க பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைங்களாவே அது பண்ண முடியும். அது பண்ண முடிஞ்சாங்கன்னா அதோட பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. பெரியவங்க நம்ம பண்ணிக்கலாம், அது குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம். திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் இது வந்து. உங்களோட வீட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் ஒன்லி லெகோஸ்க்காகவே பண்ணி கொடுத்துருக்கேன். இது நிறைய விஹான் பண்ணது அவரா பண்ணதுன்னா இந்த புக்ஸ் இருக்குயா, அந்த புக்ல இருந்து விட்டுட்டு அவரா ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவாரு. மான்ஸ்டர்ல இருந்து டிராகன்ல இருந்து ஒரு கிரீச்சர்ல இருந்து அவரா ஒண்ணு கிரியேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். இன்னொரு ஷெல்ஃப்லாம் வந்து லெகோட பிளாக்ஸே வச்சிருக்கேன். சோ ஹி லவ்ஸ் லெகோ. மோர் தென் தி கிட்ஸ் ஃபேமிலி டைம் நீங்க லெகோ வந்து கண்டிப்பா என்கிட்ட எல்லா கேரக்டர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா கூட ஸ்பைடர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் குட்டியா இருக்கும் அந்த லெகோல. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது தேடி கண்டுபிடிக்கிறது என் மைண்ட் ஃப்ரீ ஆகும். இல்ல மாறுதல் அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம், இதுவும் சொல்லிக் கொடுங்க. நம்ம தான் நினைச்சுட்டு மாறிக்கிட்டு இருக்கு. இது விளையாடுற குழந்தைங்களுக்கு இதுவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யற ஒரு விஷயம் தான். ஆனா மைண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க்லயே இருக்கும், ஆக்டிவிட்டில இருக்கும். பட் உட்கார்ந்து பண்ற விஷயம் தான் இருக்கும். சோ நீங்க பல்லாங்குழி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பல்லாங்குழி விளையாடுற குழந்தைகள் இருக்காங்க. சோ நம்ம தான் நினைக்கிறது முடங்கிடுச்சு. நான் வீட்டுல என் குழந்தையோட விளையாண்டுருக்கேன். இல்ல இப்ப எதுவுமே கமிட் பண்ணலங்க. நான் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்லோ. எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணணும், கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும், நிறைய படங்கள் இன்னும் கையில இருக்கணும்னு நினைச்சது கிடையாது. நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். குழந்தைகள் வந்து லைக் பண்ணி பார்க்கணும். நல்ல படங்கள் வந்தா பண்ணுவேன், படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச படமா பண்ணுவேன். நீங்களே சொல்லுங்க, அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அது நீங்களா சொன்னாதான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா, இது நம்மளா சொல்லிக்கிற விஷயம் தான். அதனாலதான் நான் வந்து பிரசாந்த் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அது கேரக்டரா பாருங்க. தேங்க்யூ. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வந்து டாக் போயிட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுனாலதான் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த ஒட்டிஸ் நிறைய வேற கடைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அது எப்படி பார்க்க முடியும்? ஆர்டிஸ்டா வாய்ப்பு கிடைக்காதனால வந்து எப்படி பண்ண முடியும்? அது வந்து இல்ல வேற என்னன்னா வாய்ப்பு கிடைக்காதனாலதான் அந்த பொட்டிக்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். ஆனா பாதி பிரஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான விஷயம். அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு அழுக்கு இருக்கு மனசு, மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சாரி, நீங்க தான் நினைக்கிறீங்க. இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். எத்தனை மிடில் கிளாஸும் எத்தனை நார்மல் பீப்புள், மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன், நார்மலான மக்கள் வந்து இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படின்னு அதான் நீங்க சொல்றீங்க, ஒரு ஷெல்ஃப்ல எல்லாரும் உட்காந்துட்டு இப்படிதான் இருக்கு உலகம், இப்படிதான் இருக்கு வாழ்க்கை, இப்படிதான் மனுஷங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் வெளியே வா மேடம். அப்போ குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு குறைவாயிடுச்சு, தமிழ்நாட்டுல ரொம்ப விளையாடுறதுக்கு குறைவாயிடுச்சு. பசங்க வந்து ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்து விளையாடுறாங்க,
மொபைல் ஃபோன் பார்க்கறது வேற. அது அம்மா அப்பா கூட்டி வச்சுட்டு வந்து வேற மிஷினும் வந்து டிராவல் பண்றாங்க, அந்த பொம்மை எல்லாம் விளையாடுறாங்க. ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சொல்லி பாக்குறது பேரண்ட் தான். பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க, நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்து இப்போ 10 நிமிஷம் வெயில நடக்க முடியுமா? சம்மர்ல எல்லாம் நடக்க முடியுமா? அவ்வளவு வெயிலா இருக்கு. குழந்தைங்களாம் போன மயக்க போட்டு விழுந்துருப்பாங்க. வெதர் மாறினதால குழந்தைங்களை வெளியே விட்டு அதிகமா விளையாட வைக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சு விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்களாம் வீட்டுல வந்து ஈவினிங் நைட் ஆனா என் குழந்தைங்களோட 15 minutes ஓடி பிடிச்சு விளையாண்டு அதுக்கப்புறம் போய் தூங்கும். அது வந்து Okay, தேங்க்யூ ஸோ மச்.